இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதுவரை தகுதியான பெண்களுக்கு 4 தவணை பணம் வழங்கப்பட்டு விட்டது. இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி இருந்தும் தங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு 11,85,000 பெண்கள் மேல்முறையீடு செய்து இருந்தார்கள். அவர்களுக்கு அதிகாரிகள் ஃபோன் கால் மூலமாகவும் நேரடியாக வீட்டுக்கே தொடர்ந்து கலாய்வு மேற்கொண்டாங்க. இந்த கலாய்வில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்ன, ஆண்டு வருமானம் எவ்வளோ, குடும்ப உறுப்பினர்கள் வருமானம் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு போனாங்க. அவர்களுக்கு டிசம்பர் இறுதிக்குள் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதான்னு எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது வரை எந்த எஸ்எம்எஸும் வரல. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 5வது தவணை பணம் ஜனவரி 10ஆம் தேதியே வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்த 11,85,000 பெண்களில் 2 லட்சம் பெண்களுடைய விண்ணப்பம் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் மற்றவர்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாகவும் இந்த தகுதியுள்ள 2 லட்சம் பேருக்கு உரிமை தொகை ₹600 ஜனவரி 10ஆம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா 1,15,00,000 பெண்களுக்கு உரிமை தொகை ஜனவரி 10ஆம் தேதி வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேல்முறையீடு செய்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜனவரி 10ஆம் தேதிக்குள் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு வந்துட்டால் நீங்கள் தகுதியானவர், விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னா உரிமை தொகை பெறுவதற்கு நீங்கள் தகுதி இல்லாததுன்னு அர்த்தம். அதனால் எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. பணமும் மேல்முறையீடு செய்த பெண்களுக்கு கூடுதலாக 2 லட்சம் பேருக்கு இந்த மாதம் உரிமை தொகை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் தகுதி இருந்தும் சில பெண்கள் விண்ணப்பிக்க தவறிவிட்டாங்க. அவர்களுக்கும் இருந்தாலும் சரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது குடும்ப அட்டையின் தரவுகள் இல்லை அந்த மாதிரி வருது. அவர்களுக்கும் சரி ஜனவரி மாதம் விண்ணப்பிப்பதற்கு அவகாசம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.